சொர்ணலதா பொறுத்தவரை அது ஒரு இசை ராட்சசிங்க அது. அது எப்படின்னாக்கா, அதை பொறுத்தவரை எப்படின்னா வந்து கேட்கும் ஒரு டியூனை, கேட்டுட்டு அப்படியே டேப் ரெக்கார்டு மாதிரி வந்து அப்சர்வ் பண்ணிடும். என்ன பாடுறோமோ அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். பாடி 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 இன்னொன்று ராஜா சார் சாங்கை பாடி 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 பழகி வந்துட்டாங்க ஒன்று. இன்னொன்று அப்சர்வ் நிறைய பேருக்கு அந்த டியூன் அப்சர்வ் இருக்குங்களே, அது சில பேருக்கு சூப்பராக இருக்கும். சில பேருக்கு 4 தடவை சொன்னால் கூட வராது. அது ஒவ்வொருத்தர் மைண்டை பொறுத்து, அந்த மைண்டு எப்படி கேட்ச் பண்ணுதுங்கிறத பொறுத்து. அப்படி சொன்னதை வந்து ரொம்ப நான் அவங்கள்ட்ட ரொம்ப கஷ்டப்படுத்தி வாங்கின பாட்டு இந்த அடடா ஊர்குளத்தில். அதுதான் அவங்களுக்கு டாப்பு பிச்சு. அந்த சரணம் பாடக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. நரம்பெல்லாம் தெரிஞ்சது. இப்படி விடலாது, நீங்கள் என்ன கம்போஸ் பண்ணீங்களோ அப்படியே பாடிடுறேன் சார் அப்படின்னாங்க. ஒரு வெறித்தனம் அந்த சிங்கர்கிட்ட தான் நான் பார்த்தேன். ஒரு கம்போசர் என்ன நினைக்கிறாங்களோ அதை பாடி கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச சொன்னதான் இன்னும் நிறைய பாட்டு பாடியிருக்கணும். ஏனோ கடவுளை வந்து அவ்வளோ குயிக்காக அழைச்சிக்கிட்டு அவ்வளோ ஒரு யூனிக் ஒரு தனி வாய்ஸு. ஜானகியம்மா மாதிரியும் கிடையாது, சுசிலாம்மா மாதிரியும் கிடையாது, சித்ராம்மா மாதிரியும் கிடையாது. சொன்னதான் ஒரு தனி பேட்டர்ன் வாய்ஸு. அது ஒரு மேக்னெட்டிக் வாய்ஸ் மாதிரி. அது ஒரு மேக்னெட்டிக். அதான் கடவுளோட படைப்பில் அந்த மாதிரி இந்த வோக்கல் வந்து தனித்தனியாக படைச்சு விடும். சில பேர் ரிசம்பிள் வாய்ஸ்லேயே பாடுவாங்க. சுசிலாம்மா பாடுறாங்கன்னா அதை மாதிரியே நிறைய பேர் பாடுவாங்க. சித்ராமா பாடுறாங்கன்னா அதை மாதிரியே நிறைய பேர் பாடுவாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி பாடுவாங்க. ஆனால் சொன்னல வந்து தனி ஸ்டைலு, தனி வாய்ஸ், அந்த யூனிக் தனி. அதான் இசை ராட்சசின்னு சொல்லிட்டேனே ஒரு வார்த்தை. அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்லுறது ஒன்றும் இல்லை.